We are back to cinema. ஆமா கண்ணா, இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து வேட்டையன் ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா முடிஞ்சிருக்கு. ஆமா டக்குனு துணை முதல்வர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்கேன். ஓகே, ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு சந்திரமுகியா மாறிட்டாரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதான் ஜெயிலரோட என்ன அதிகமாக தான் இருக்குது. அதான் ஒவ்வொரு படத்துக்கும் தலைவர் சொல்லுவார், என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கு தான் நான் போட்டியாக ஒழிஞ்சு மற்ற யாருக்கும் போட்டி இல்லைங்கிற மாதிரி ஜெயிலருக்கு இந்த வேட்டையின் போட்டியாக இருக்கும். அந்த மாதிரி வேற லெவல் தான் ஹிட் ஆகும். அறிவிச்சலேருந்து தூக்கம் கிடையாது எங்களுக்கு, என்னைக்கு போய் அது பார்ப்போம் அப்படின்னு. ஒரு பாட்டு வெளியில விட்டாங்க, அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உலக லெவல்ல இன்னைக்கு வந்து பிச்சு பெடல் பார்த்துன்னு இருக்கு. கேரளாலேயே வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடினாங்களோ இல்லையோ, இந்த பேட்டனுடைய பாட்டு மன்சலியா பாட்டு வந்து போட்டு இந்த கேரளாவை இன்னைக்கு அந்த பாட்டு தான் வந்து எல்லாமே அந்த பண்டிகையே கொண்டாடினாங்கன்னு. கண்டிப்பா தலைவர் என்னைக்குமே ஜெயிப்பாரு. இந்த படத்துல ஜெயிச்சு தான் நிப்பாருங்க. என்னன்னா தலைவர் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார். ஒரு சூப்பர் ஸ்டார்னா ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்னைக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் பதவிக்கு ஆசைப்பட்டவங்களும் நீ கிடையாது, அவங்களும் வெளில போறாங்க. என்னைக்குமே தலைவர் ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான், ரஜினிகாந்த் மட்டும்தான். நிகழ்ச்சி ஆரம்பிச்சது உடனே துஷாரா விஜயன் அவர்கள் என்ட்ரி கொடுத்தாங்க உள்ள. அப்புறமா வந்து ராணா டகுபட்டி இருக்காருல்ல, அவர் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. எவ்ரிடே இஸ் லேர்னிங் தானே. ஒவ்வொரு ஆள் கிட்ட இருந்து நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ள பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் இட் அப் ஃபார் லேட்டர். சாரி, நான் இங்க பேசணுமா? அப்புறம் அங்க போய் எனக்கு மறந்துடும். நான் அங்க போய் பேசுறேன். இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவில நான் ஒரு பார்ட்டா இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாத்துக்கூடயும் நான் இந்த படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்ஸ். எல்லாரும் கண்டிப்பா October 10th படத்தை தியேட்டர்ல பாத்துங்க. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company, and I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளவு எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். They have two different styles. அதை கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போற வழி தனி வழி. கமல் சார் ஒரு வகையில போனா அதுவும் தனி வழியா தான் போயிட்டு இருப்பாரு. அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர். அவருடைய தொழில் மேல அவர் வச்சிருக்கிற அபார பக்தி, நம்பிக்கை. தேங்க்யூ. நீங்க சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்க அந்த படம் எங்கே எடுத்தா there's a whole country that's there to watch you, and I think today boundaries are breaking very very quickly. It doesn't matter நீங்க மதுரையில ஒரு கதை சொன்னா கூட அது வேர்ல்ட் ஃபுல்லா கேட்கும். So I think it's a really lucky time to be a filmmaker, lucky time to be actors, and I wish all the new filmmakers all the best. புது மியூசிக்ஸ்லாம் போடுவாங்கல்ல, நம்ம கேட்காத இசைகள்லாம் நம்ம அங்கே கேட்க முடியும். அந்த மாதிரியா? வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து 3வது முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்தை, அதன் பிறகு இப்போது வேட்டையனில் ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர் வண்டாருங்கிற ஒரு பாட்டு. ஐயோ தலைவா, ஃபர்ஸ்ட் ஷோவில் ஒரு சீன், அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டு கிடைக்காது. கிடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவாக தலைவர் ஆடுறதை பார்த்தேன். ஐயோ, வேற லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா. ஹாப்பிண்ணா. ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டைங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம். இப்போ தலைவர் காம்பினேஷன் நாங்கள் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸோ அதான் சூப்பர் ஸ்டார் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மாபெரும் ஒரு கொடை. முதல் முறையாக நான் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து இன்னொரு சந்தோஷமானது என்னென்னா அமிதாப்ஜியும் இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்படின்றது. டீசர் பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்னன்றது. உங்களுக்கு அதில் பார்த்தா ஒரு மாதிரி புரிஞ்சிடும். நான் ரொம்ப பேசுறதுன்றது பத்திரிகையிலேருந்து வந்தாலும் நம்ம கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன்.
உங்கள் வாழ்த்துக்களோட நான் உள்ள போகிறேன். அதுதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். ஆமா. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சீனு ராமசாமி அவர்களுடைய கோழிப்பண்ணை செல்லத்துறை, ஓகே, சசிகுமார் அவர்களுடைய நந்தன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் மற்றும் தினேஷ் அவர்கள் நடிச்ச லப்பர் பந்து. இந்த படத்தோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள். நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் புதுவை டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் EVM புத்தகம். நாடு முழுக்க விவாதம் கிளப்பியிருக்கும் விஷயம் பத்தி முன்னாள் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் விளக்கம் கொடுக்க அதே ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் பஞ்ச் பாலு. ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க தொடங்கி எப்படி வந்ததுன்னு அந்த பேச்சுக்கான விளக்கத்தை சொல்றாரு நாயகன். மோடி அரசாங்கமானது 2013ஆம் ஆண்டுல ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து அதற்கான வேலையை செய்தார்கள். உலகம் சுற்றிய வாலிபரா எந்தெந்த நாட்டுல எப்பப்போ தேர்தல்னு புள்ளி விவரங்கள் சொல்லும் காட்சி புதுவிதமா இருக்குது. 167க்கு மேற்பட்ட நாடுகளிலே 7 நாடுகளில் தான் இது போன்ற ஒரே நாடு ஒரே தேர்தல். மற்ற நாடுகள் எல்லாம் பல கட்ட தேர்தல் நடக்கின்றன. ஆளுங்கட்சி பத்தின கேள்விக்கெல்லாம் அடி தூள் கிளப்பின நாயகன் சில கேள்விக்கெல்லாம் ஓரமா கடந்து போவதா படத்தை முடிச்சிருக்காங்க. என்னப்பா கட்சி விவகாரமா தனியா பேசுறேன். மொத்தத்துல EVM புத்தகம் மாய உலகம். ஸோ இந்த வாரம் கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை கிச்சன் கேபினெட் இரவு 9:30 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அசிவா அண்ட் கவின் பிரசாத். Kitchen cabinet.